ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜி கிரியேஷன். ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க என்னன்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, இந்த மிஷினோட இன்சைடு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின கட்டிங் மிஷின் இது தான். அது வந்து ஆர்மேச்சர் போயிடுச்சு. ஆர்மேச்சரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 750 வரதுனால ஆர்மேச்சரை மாற்றாமல் புதுசாக ஒரு மிஷின் வாங்கியிருப்போம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதை நம்ம நிறையா ஷார்ட்ஸில் கட் பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா 999க்கு வாங்கினது நம்ம ஃப்ளிப்கார்ட்டில். அது பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ புதுசாக வாங்கியிருக்கிறது 1500 சம்திங். இது வந்து நம்மளுக்கு ஒரு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு இதுக்குள்ளே இருக்கிற நம்ம மெட்டல் கியர் தான் வந்து வாங்கியிருப்போம் ஃப்ளிப்கார்ட் அமேசானில். இப்போ ஆல்ரெடி ஒரு மெட்டல் கியர் இருக்குது, ஆனால் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெட்டல் கியர். அது என்ன வீடியோவில் வேணால் காமிக்கிறேன். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற மெட்டல் கியர் வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க 8 mmக்கு ஃபிக்ஸாக கூட மெட்டல் கியர் இருக்கும். அதனால் வந்து இதை வந்து கழட்டி யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்றேன். இதுக்கு வந்து ஆன் ஆஃப் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஆனால் நம்ம இப்போ வச்சுட்டு இருக்க மிஷினுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1000 RPM கொண்டது. அது பார்த்திங்கன்னா 1000 RPM இல்லை, 11 RPM கொண்டது. இதுவும் பார்த்திங்கன்னா 11 RPM கொண்டது. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கழட்ட வேண்டியதான். இதை கழட்டுறதுக்கு இங்கே இருக்கிற 4 ஸ்க்ரூ கழட்டினோம் அப்படின்னா இந்த செட் அப்படியே வந்துடும். இதுக்கு வந்து நம்மளோட பழைய ட்ரில் மிஷின் யூஸ் பண்ண போகிறோம், புது ட்ரில் மிஷின் யூஸ் பண்ணல. இதில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி நிறையா இதில் சொல்லியிருப்பேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1ங்கிற ஏரோ மார்க் வச்சிட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரூஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட திக்னஸை பொறுத்து அப்புறம் அதோட வித்தை பொறுத்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கிறதுனால நம்ம தாராளமாக ஒரு 15 to 14 கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். பேக்வேர்டு வச்சு எல்லா நட்டையும் வந்து கழட்ட வேண்டியது தான். ஒருவேளை இருக்கிற 4 நட்டையும் பார்த்தீங்கன்னா கழட்டிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். புதுசாக வாங்குகிற மெட்டல் கீரும் இதோட மெட்டல் கீரும் பாருங்கள் அப்படியே இருக்கும். உள்ள ஆர்மேச்சர் தான் போயிடுச்சு. இதில் ஒரே ஒரு பிரச்சனை. ஆனால் உள்ளே இருக்கிற கீர் பாருங்கள் கொஞ்சம் கூட தயம் எப்படி இருக்கும், போட்ட கிரீஸ் கூட அப்படியே இருக்குது. அடுத்து வந்து இங்கே வந்து இந்த பாடி கழட்டணும். அதை கழட்டணும்னா இங்கே இருக்கிற 4 ஸ்க்ரூவையும் கழட்டினோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது மாதிரி இந்த ஒயரெல்லாம் ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இங்கே இருக்கிற 2 ஸ்க்ரூவையும் இங்கே இருக்கிற 2 ஸ்க்ரூவையும் வந்து பார்த்தா கழட்டணும். இதெல்லாம் 2 கார்பன் இருக்கும். நம்ம கொடுக்குற எலக்ட்ரிசிட்டி போய் இந்த கார்பனில் டச் ஆகி தான் வந்து உள்ளே இருக்கிற ஆர்மேச்சர் வந்து ரொட்டேட் பண்ண வைக்கும். ஓகே, கழட்டிட்டோம். பாருங்கள் உள்ள ஆர்மேச்சரோட கார்பன் ஃபுல்லாக இதுன்றதுல தான் இருக்கும். நம்ம அடிக்கடிக்கு நம்ம வந்து லோடு அதிகமாக கொடுக்குறப்போனா அந்த கார்பன் போயிடும். நம்ம வாங்குறப்ப எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து உள்ளே இருக்கும். 2 சைடு ஸ்க்ரூவும் கழட்டியாச்சு. அடுத்து இதெல்லாம் வச்சு கழட்டிட வேண்டியது தான். ஒருவேளை 4 ஸ்க்ரூவையும் பார்த்திங்கன்னா கழட்டிட்டோம். அடுத்து இது அப்படியே கழட்டினோம் அப்படின்னா அப்படியே வந்துடும். பாருங்கள் ஆர்மேச்சர், இதுதான் ஆர்மேச்சர். இந்த ஆர்மேச்சர் தான் வந்து நம்மளது வந்து போயிடுச்சு. எதெல்லாம் பார்க்குறீங்களா பாருங்கள். இந்த இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப வந்து தேஞ்சு போச்சுங்களா. இந்த இடம் தான் பாருங்கள் ரொம்ப வந்து லோடு கொடுக்கும். பாருங்கள் ஆர்மேச்சரே ஃபுல்லாக போயிடுச்சு. பாருங்கடா இந்த இடம்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து யூ ஷேப் கிட்டத்தட்ட தேஞ்சிச்சு. இந்த ஒரு இடம் மட்டும்தான் தேயலை, எல்லா இடமும் தேஞ்சிச்சு. எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பிச்சு உதறி இருக்குது. இந்த பிரச்சனையால் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டரில் கொடுத்தோம். ஆர்மேச்சர் மாற்றலாம். நாங்கள் ஆர்மேச்சர் மாற்றினா கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு 700 கிட்டத்தட்ட வரும்னாங்க. அதனால் நம்ம கம்முன்னு பார்த்துட்டு புது மிஷினை வாங்கிட்டோம். ஏன்னா இந்த மிஷினும் வாங்கி நம்ம ஓட்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே ஆச்சு. ஆல்ரெடி வந்து லோடு கொடுத்து அதிகமாக கொடுத்து ஓட்டணும். அதனால் அடுத்து வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பேனரை போட்டு கழட்டி எடுக்க வேண்டியதுதான். அடுத்து இது வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் இந்த இடத்துல ஒரு கை வச்சு ஆர்மேச்சரில் கை பிடிச்சி இப்படி பின்னாடி இழுத்தினே வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல பால் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. பாருங்கள் ஆல்ரெடி பாருங்கள் கழட்டிட்டோம்.
பாருங்கள், இந்த பால் ட்ரெஸ் தான் நம்ம வந்து எல்லா வகையான டேட்ரிக்குமே யூஸ் பண்ணுவோம். இது வந்து 608 இசட் அப்படிங்கிற ஒரு பால் ட்ரெஸ்ஸு. நான் வேணால் நம்பர் வேணால் நான் வச்சுருக்கலாம், காமிக்கிறேன். இதை வந்து அடுத்து வந்து நம்ம இதை வந்து கட்டிங் பிளேடோ இல்லை எதோ வச்சு பிடிச்சிட்டு இதை வந்து கழட்டி எடுக்க வேண்டியது தான்.